ஹலோ வியூவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்கோட கிளாசிக்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வீஸை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் எப்பவும் போல் ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறையவே போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் HDFC பேங்கிங் சர்வீசஸ், அதில் HDFC கிளாசிக், HDFC ப்ரிஃபர்ட், HDFC இம்பீரியான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பாலா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான HDFC சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 50,000 சேலரி வாங்கினா நீங்கள் கிளாஸுக்கு மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதனால் அவர் கிளாஸுக்கு மூவ் ஆனார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா HDFC பார்த்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது எலிஜிபிள் கிரைட்டீரியாவை 50,000 1 லட்ச ரூபா வச்சிருந்தா தான் நீங்கள் இந்த சர்வீசஸ் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரோ, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா, டவுன்கிரேட் பண்ணலாமா, இதுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்டே டியூன் பாலா ப்ரோ, உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் எந்த வித சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செப்பரேட் வீடியோ நம்ம போட பார்க்கலாம். உங்கள் டவுட்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோ முடிவில் புரிஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அவங்களும் பயனடைவாங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த HDFC கிளாசிக் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பெனிஃபிட், ஃபீச்சர்ஸ், சார்ஜஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு, ஃப்ரீ டெபிட் கார்டு, ATM சார்ஜஸ் எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி இவங்க ப்ரொமோட் பண்ண வச்சு தான் ஸோ நார்மல் பேங்க்லேருந்து கிளாசிக் பேங்க்கு நிறைய பேர் மூவ் ஆவாங்க. ஓகே, இப்போ அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இன்னும் கிளியராக பிரித்து மேய்ச்சிடலாம். இப்போ HDFC பேங்கோட அந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடம் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஹை நெட்வொர்க் பேங்கிங் சொல்யூஷன் இருக்குது. ஸோ நம்ம அங்கே பார்த்தல ஸ்லைடில், ஸோ என்னெல்லாம் பேங்கிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது அக்கௌண்ட் டைப் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரைமு, ஸோ விஷேஸ், இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு உண்டானது. நெக்ஸ்ட்டு கிளாசிக்ஸ், ஓகே, ப்ரிஃபர்ட், இம்பீரியா கோல்ட், இம்பீரியா அண்ட் தென் இன்ஃபினிட்டி. இது எல்லாமே ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சர்வீஸ் கொடுக்குற சேவிங்ஸ் அக்கௌண்ட் டைப். ஓகே, நம்ம ஏன் கிளாசிக்கை சூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தாங்க. அவர் கேட்டிருந்தாரு, அவருக்கு அர்ஜென்ட் போல். இந்த வீடியோ முடிச்சுட்டு ஸோ வர வாரங்களில் நம்ம மற்ற விஷேஸ், ப்ரைம், இம்பீரியா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது கிளிக் பண்ணி கிளாசிக் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த கிளாசிக் பேங்கிங் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ அதில் பெனிஃபிட் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். பேங்கிங் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெஷல் ரேட்டில் வந்து 4x டிமார்ட், ட்ரேடிங் அண்ட் லாக்கர்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்குன்னு தனியாக பர்சனல் பேங்கர், அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி பேசலாம். அப்புறம் டிஜிட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை பைண்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல கேஷ்பாக்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட், டிமார்ட் அண்ட் ட்ரேடிங் பிளான்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கார்டு ப்ரிவிலேஜஸ், HDFC பேங்க் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு கிடைக்கும். அண்ட் தென் HDFC பேங்க் கிளாசிக் பிளாட்டினம் டெபிட் கார்டும் கிடைக்கும். அது என்னப்பா கிளாசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இன்சூரன்ஸ் பெனிஃபிட், வித்ட்ராவல் லிமிட் அன்லிமிட்டட், அது போல் பெனிஃபிட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பேங்கிங் பெனிஃபிட்டில் கெட் ஹெல்ப் வித் த லோன்ஸ், அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா, இப்போ நார்மலாக எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறாங்கன்னா 12% கிடைக்குன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 10.5 அது போல் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் பேங்கர் இருக்கிறதால உங்களுக்கு கால் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் போட்டுருங்க, இந்த இன்சூரன்ஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் செய்யாதீங்க, சரிங்களா. இன்சூரன்ஸ்னு பேசினா அதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க, சரிங்களா. அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேங்க, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் 2 தாங்க முக்கியமாக. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்புறம் பார்த்தா வெஹிக்கல் இன்சூரன்ஸ். இது தவிர வேறு எந்த இன்சூரன்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் பேங்கிங் நீட்ஸ், அதாவது உங்களுடைய பேங்கிங் சர்வீசஸ்லாம் இமெயில் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபீஸ் வேவியர். ஸோ அந்த ATM கார்டு, அதாவது டெபிட் கார்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து ஜாயினிங் ஃபீஸ் அந்த ஆனுவல் ஃபீஸ்லாம் இருக்காது மோஸ்ட்லி, சரிங்களா. அப்புறம் இந்த டெபிட் கார்டில் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ATM வித்ட்ரா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் டெபிட் கார்டு போடுத்தீங்கன்னா ATMல போய் பைசா எடுத்தீங்கன்னா 5,000 தான் எடுக்க முடியும் ஒரு மாதத்துக்கு. ஆனால் இந்த கிளாசிக்கில் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் மட்டும் அனுபவிக்க தேவையில்லை, உங்கள் ஃபேமிலியை அனுபவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரிஃபர்ட் அக்கௌண்ட் இருக்குங்க. ஸோ அப்பா, அம்மா, ஒய்ஃபு இவங்க எல்லாருமே நான் என்ன சர்வீஸஸ் யூஸ் பண்ணுறோம் அதே சர்வீஸ், ப்ரிஃபர்டு கிரெடிட் கார்டு, ப்ரிஃபர்ட் டெபிட் கார்டு, ஸோ இவங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மட்டும் ஒருத்தர் மட்டும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும், ஒருத்தர் மட்டும் அந்த எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணால் போதும், மற்றவங்க யாரும் ரீச் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லி டிஸ்டன்ட் பேங்கிங் சர்வீஸ் சொல்கிறாங்க. அது நார்மல் தான். நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுன்னு அதை வந்து ஈஸியாக கம்பைண்டாக ட்ராக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், 9,689 பேங்க்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ATMஸும் 26,000 மேலே இருக்காங்க. இது நார்மல் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸுங்க.
இப்போ எங்களோட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் இனிஷியலாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சார்ஜஸ் இருந்தது 750 சம்திங் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படிலாம் இருந்ததுங்க. ஸோ நான் கிளாசிக் ப்ரிஃபர்டு மாறதுக்கப்புறம் ஆனுவல் ஃபீஸை நான் பே பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? ஸ்பெஷல் வேல்யூ பிளான்ஸ்லாம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி காமிக்கிறாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃப்ரீ கேஷ் வால்யூம். இப்போ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அதாவது மங்காத்தா ஆடுறீங்கன்னா, அது என்ன சொல்கிறதுனா ட்ரேடிங் சொல்லுவாங்கள்ல, புட்டு கால் அதெல்லாம். ஸோ நீங்கள் அதை பண்ணுறப்ப 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு கேஷ் வேல்யூம் கொடுப்பாங்க. பட் இது யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி ப்ரோக்கேஜ் ஜஸ்ட் வந்து 0.20% சொல்கிறாங்க. இதுவும் அதிகம் தாங்க. நீங்கள் ஜெரோதோ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இவன் ஜாஸ்தியாக தான் கலெக்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெட் 66% ஆஃபர் ஆன் டிமேட் ஏஎம்சி. ஓகே, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணிட்டீங்கன்னா 66% ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது ரூ. 750 டிமார்ட் அக்கௌண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ்னால் அதில் வந்து 60% எடுத்துகிட்டு மீதி இருக்க ரூ. 250 இன்னும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ டிமார்ட் அக்கௌண்ட் இது மூலிமா நீங்கள் போகிறீங்கன்னா, ஆனால் இது அதிகமாக இருக்குங்க, ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்குது, அதான் ஒன்று. ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளான் பார்த்தோன்னா கொடூரமாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ் 0.002%, டெலிவரி ப்ரோக்கரேஜ் 20 பைசே. ஸோ நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் போகிற மாதிரி இருந்தால் வேறு எதனா போகிறது பெஸ்ட்டு. ஒருவேளை நீங்கள் பாண்டு இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் ஓகே, நீங்கள் HDFC கூட யூஸ் பண்ணிக்கலாம். பல்காக வாங்குற மாதிரி இருந்தால் ஓகேங்க. நீங்கள் 1, 2ன்னு வாங்குற மாதிரி இருந்தால் இது வேலைக்கு ஆகாது. இந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ஹைலைட்டே, திட்டாதீங்க. ஸோ மினிமம் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 1 லட்ச ரூபா இருக்கும். ஓகே, இல்லைனா மினிமம் ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் 2 லட்ச ரூபா இருக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, அப்படி இல்லைனா கம்பைன்டு மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எஃப்டி எல்லாத்தையும் சேர்ந்து ஓகேங்களா ஒரு 5 lakhs இருக்கணும். அப்படின்னா டோட்டல் ரிலேஷன்ஷிப் வேல்யூனா உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்ந்து ஓகேங்களா ஒரு 10 லட்சம் மேலே இருக்கணும். சரி, அப்படி இல்லைனா நீங்கள் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வாங்கணும். சரிங்களா? இது எல்லாம் நீங்கள் வச்சிருக்க மாதிரி இருந்தால் ஓகே ஃபைன். அப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாலாவோட பிரச்சனைக்கு வரும். பாலா என்ன பண்ணார், நம்ம சொன்னார்னு 50,000 ரூபாய் சேலரி வாங்குறேன், நான் வந்து கிளாஸுக்கு மூவ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எஸ், மூவ் ஆகிட்டீங்களா, நோ இஷ்யூ, அப்படியே கேரி பண்ணுங்கள். இப்போ 35,000 வாங்கினா கூட எலிஜிபிள் இருந்தது முன்னாடி, இப்போ 50,000 வாங்கினா கூட மெயில் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? எது இந்த கிளாஸுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க டவுன்கிரேட் பண்ணுறப்ப டவுன்கிரேட் பண்ணிட்டோம். நீங்கள் டவுன்கிரேட்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த கிளாசிக் சர்வீஸை அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஒரு 2 lakhs வாங்குறீங்க இல்லை 1.5 lakhs மேலே வாங்குறீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர்டுக்கு மூவ் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ்க்கு வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் வந்து மாதம் 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா ஸோ இருந்தால் போதும். 50,000 வாங்கினா கூட பிரச்சனை இல்லைங்க, நோ இஷ்யூ. அப்புறம் செக் புக்கும் உங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. அப்புறம் ஃபாரஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பெட்டர் ரேட்டில் அப் டு 5 பைசா வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஃபாரின் டிரான்சாக்ஷனில் கரன்சியில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நிஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ டிஜிட்டல் கன்வீனியன்ஸ் வித் 200+ டிரான்சாக்ஷனு, மொபைல் பேங்கிங் வந்து 200+ டிரான்சாக்ஷன் அதுக்கு மேலே பண்ணலாம். ஓகே, அப்புறம் டிஸ்கவுண்ட் ஆன் கேஷ்பேக் பேஸ்அப் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே சொல்லியிருந்தேன்ல, உங்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்டு இல்லை அப்பா அம்மா யார் ஒன்றாலும் இந்த அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் டேக்கிங் கீழே வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே தாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறேன்னா தாராளமாக கிளாஸுக்கு மூவ் ஆகிடலாம். ஸோ 2 லட்ச ரூபா வாங்கினா ப்ரிஃபர்டுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகே, டேரெக்டாக உங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ லோனில் நல்ல பெனிஃபிட் தாங்க இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்கள மிரட்டி விட்டு நீங்கள் வாங்கிடலாம் நல்ல சர்வீசஸ். பட் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கஷ்டப்பட்டு தான் அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள், உங்களுக்கு அதை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி சந்தேகங்கள், கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம செப்பரேட் வீடியோ போட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.